ரீஅனிமேஷனை நிறுத்துறதுக்கு வந்தேன். என்ன பண்ற, ஏது பண்ற, எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு கூட இருக்க யாருக்குமே சொல்ல மாட்டியா? யார் அவன்? அவன் தான் காபூட்டோ. இந்த ரீஅனிமேஷனுக்கு காரணமே அவன் தான். பார்க்கவே கன்றாவியா இருக்கான். அவன் உடம்ப ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போதும். இவங்க சாகல. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த மறைவிடத்துல எங்களுக்கு ஒரு அதிசய பொருள் கிடைச்சது. நீயும் இட்டாச்சியும் சேர்ந்துதான் இந்த ரீஅனிமேஷனை நிறுத்துறதா சொன்னீங்கல்ல. ஆனா மாதராவோட உடம்பு மட்டும் இங்க இருந்து மறையவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இது இன்னும் முழுசா முடியல. இத பாரு, எல்லாம் உனக்கே புரிய வரும். எப்படி வேற லெவல்ல டாக்காவான நம்ம இந்த ஷினோபி உலகத்தை ஆளலாம். என்னது இதுவா? எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரே ஆள் இவன் தான். இப்ப நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க போறேன். யாரு? ஓரோச்சிமாரு. ஒரோச்சிமாருவ உன்னோட கையால நீ தானே கொன்ன? அவ்வளோ சுலபமா அந்த ஓரோச்சிமாருவ உன்னால கொன்னுட முடியும்னு நினைக்கிறியா? இந்த கிளான், அப்புறம் இந்த ஊரு, இத பத்தி எல்லாம் தெரிஞ்ச அவனை கண்டிப்பா நான் சந்திக்கணும். நீ இப்ப ஒரோச்சிமாருவ பார்க்க போறேன்னு தானே சொன்ன? அப்புறம் எதுக்காக இப்ப இன்னொரு ஆளை பார்க்க போறேன்னு சொல்ற? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை சுகெட்சு. ஏதோ பண்ணி தொலை. ஆனா ஒரோச்சிமாருவ தயவு செஞ்சு திரும்ப வர வச்சிடாத. சில விஷயங்களை அந்த ஓரோச்சிமாருவால மட்டும்தான் செய்ய முடியும். சுகெட்சு, ஒன்னு சொல்லவா? ஓரோச்சிமாருவ குறைச்சி எடை போடாத. நான் ஒண்ணு அவனை குறைவா எடை போடல. ரீப்பர் டெட் சீல் அவனோட 2 கைகளையும் செயலுக்கு வச்சதுனால மட்டும்தான் நீ இதுல ஜெயிச்ச. நீ ஒண்ணு அவனை விட பலசாலி இல்ல. இந்த போரை பத்தின விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா அவன் உன் கூட சேர்ந்துக்கிட்டு லீஃப் வில்லேஜ மொத்தமா அழிக்கணும்னு துடிப்பான். இந்த போர்ல நாமளும் இணைய வேண்டிய கட்டாயம் ஆயிடும். கொஞ்சம் வாய மூடு சுகெட்சு. காபூட்டோவோட உடம்புல இருந்து ஒரு சின்ன துண்டு சதையை மட்டும் வெட்டி எடுத்துட்டு நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். எவனுமே என்ன மதிக்க மாட்டேங்கிறானுங்க. ஒரோச்சிமாரு திரும்ப வந்தானா என்ன ஆகும்? பாத்துக்கலாம். சாஸ்கே எனக்கு இன்னொரு கிமிமாரோ மாதிரி. அவன் விருப்பம் தான் எனக்கு முக்கியம். ஆமா, இவன் உடம்பு ஏன் குழ குழன்னு இருக்கு? எங்க ஊர்ல இத சேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. Curse unsealing. மறுபடியும் கூட்டிட்டு வர ஆள் நீ யாரு?